வரவேற்கிறேன். உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? வணக்கம், முதலமைச்சர் உதவி மையத்திற்கு வரவேற்கிறேன். உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? வணக்கம் சார், முதலமைச்சர் உதவி மையம் வரவேற்கிறேன். உங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? அடித்தட்டு மக்கள் சில சிரமங்களை எதிர்கொள்றாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்தது. இந்த சிரமங்களை போக்கி மக்களுக்கு உதவுற வகையில ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய திட்டம் தான். மக்களுக்காக உழைத்து மக்களுடனே வாழ்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களாட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கிய மகத்தான திட்டங்களில் ஒன்று மக்களுடன் முதல்வர் என்ற இந்த மாபெரும் திட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று மக்களின் கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரட்டினார்கள். முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் பரிசீலித்து சாத்தியமான அனைத்து திட்டத்தையும் உருவாக்கி தருவேன் என்று வாக்குறுதியும் தந்தார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை உருவாக்கி அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான வேண்டுகோள்களை நிறைவேற்றியும் வைத்த சாதனை முதலமைச்சர் தான் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். வணக்கங்க, என் பேர் டி ஸ்ரீலேகா. நான் பிஃபார்மசி கிராஜுவேஷன் படிச்சிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் நான் பம்மலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் என் கணவர் வீட்டு பக்கம் வந்தது காமராஜபுரம் வந்திருக்கோம். வந்து 14 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. சரி, நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வேண்டாம், நம்மளே ஓன் பிஸ்னஸ் ஒன்று ரெடி பண்ணலான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா காமராஜபுரத்துலேயே மக்களுடன் முதல்வர் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. என் வீட்டுக்கார் அங்கே வந்திருக்கு, வா போய் பார்க்கலான்னு சொன்னார். போய் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே சொன்ன 2 நாள்லேயே எங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்கே போனதுமே எங்களுக்கு 1 வீக்ஸில் எங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 lakhs சாங்ஷன் பண்ணாங்க. சாங்ஷன் பண்ணதோடு போக அதில் ப்ளஸ் என்ன எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா மானியம் கிடச்சிது. மானியம் 1.5 லட்சம். அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்களேன். அந்த 1.5 லட்சம் கிடைச்சது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, பொதுமக்களுக்கு அலையக்கூடாது, குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனுக்கள் மீது உரிய நிவாரணம் வழங்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தொடங்கினாங்க. நம்ம பிரத்யேகமாக ஒரு கால் சென்டர் நம்ம வச்சுருக்கோம். அந்த கால் சென்டருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம், 1100. கால் சென்டருனுடைய ரோல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி பண்ணி ஆன்லைன் மொழியாகவே நமக்கு அந்த கன்சர்ன் ஆஃபீஸருக்கு டேட்டா என்ட்ரி மூலமாக அனுப்பிடுறாங்க. பெட்டிஷனருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும். அந்த எஸ்எம்எஸில் பிரத்யேகமாக ஒரு ஐடி நம்பர் ஒன்று போயிடும். ஸோ அதை வச்சு தான் ஃபர்தராக அந்த பெட்டிஷனர் அவருடைய மனுவை ட்ராக் பண்ணிக்கிற முடியும். ஸோ பெட்டிஷனர் நம்மளுடைய கால் சென்டருக்கு அந்த நம்பரை சொல்லி என்னுடைய மனுவோட ஸ்டேட்டஸ் சொல்லுங்கன்னு சொன்னார்னால் போதும். இங்கேருந்தே அந்த மனுவுக்கு டிஸ்போஸ் ஆயிருச்சா, என்ன மாதிரியான டிஸ்போசல் கொடுத்துருக்குறாங்க, இல்லை நிலுவையில் இருக்கா, யாருக்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது, என்ன எல்லா விவரங்களும் சொல்லிடுவாங்க. இந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது முதல் கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சிகளில் கடந்த டிசம்பர் 2023 தொடங்கப்பட்டு 2058 கேம்ப் நடத்தப்பட்டது. அந்த கேம்புகள்லாம் கிட்டத்தட்ட 8,74,000 மனுக்கள் பெறப்பட்டு கிட்டத்தட்ட 99% மனுக்களுக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நம்ம தீர்வு காணிருக்கோம். எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே போலியோ அட்டாக் வந்ததுனால யாராவது என்னை தூக்கிட்டு கொண்டு போகணும், எங்கனாலும் தூக்கிட்டு கொண்டு வரணும். என்னால் தனியாக நடக்க முடியல. அதுக்கப்புறம் தான் ஸ்டிக்கு வச்சு என்னால் நடக்க ஆரம்பித்தது. இப்போ இந்த சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க சிஎம். அங்கே தான் போய் நான் பதிவு பண்ணதுனால தான் எனக்கு வண்டி கிடச்சிருக்கு. இப்போ என்னால் தைரியமாக வெளியே போயிட்டு வர முடியுது. அர்பன் ஏரியாவில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்தெந்த அரசு துறையை நாடுறாங்க, இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா கொண்டு வந்துட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப்பு, இல்லை ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் ஒரு கேம்ப்பு அப்படி ஆரம்பித்து 30 நாட்களுக்குள்ளே தீர்வு காண வேணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு லேண்டு வாங்கினேன். லேண்டுக்கும் பக்கத்தில் அதுக்கு பட்டா கேட்டு பல வாட்டி அப்ளை பண்ணி பட்டா கிடைக்கவே இல்லை. மக்களுடன் முதல்வருங்கிற ஒரு திட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு மனுவை கொடுத்தேன். 2 நாள்லேயே 3 நாள்லேயே எனக்கு பட்டா கொடுத்தாச்சு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இப்போ 35 வருஷமாக கிடைக்காத அந்த பட்டா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப பெருமை. முதல்வரின் முகவரித்துறை என்ற துறையின் கீழ் கடந்த 3 ஆண்டு காலத்தில் 68,30,281 மனுக்கள் பெறப்பட்டன. அதில் 66,25,304 மனுக்களுக்கு உரிய முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளது. மக்களாட்சியின் மாபெரும் சாதனை இது. இதனைத் தொடர்ந்து
மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். மக்களுடைய கோரிக்கைகளை மக்களுடைய டோர் ஸ்டெப்ஸ்லேயே போய் பண்ணணும் அப்படின்றத மாண்புமிகு முதலமைச்சரோட எண்ணம், உத்தரவு. அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டம் போயிட்டு இருக்கு. அடுத்து ஊராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 11ஆம் தேதியன்று தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தின் கோரிக்கையையும் கேட்டு கேட்டு நிறைவேற்றி தரும் மக்கள் முதலமைச்சராக செயல்படும் மாண்புமிகு முதலமைச்சரின் தொலைநோக்கு திட்டங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை தினமும் உயர்த்திக் கொண்டே செல்கிறது.